ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி கமருதீன் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. கஷ்டமாக இருக்குது. என்ன வேணாலும் பண்ணு, நான் அனாதை தானே அப்படின்ட்டார். எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கரமாக ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல. ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அமித்தும் அங்கே இருக்கார். அப்போ சொல்கிறார் விஜய் பார்வதிக்கிட்ட, சொல்லு என்ன வேணாலும் சொல்லு, நான் அனாதை தானே அப்படின்னும் போது அமித் டென்ஷனார். டேய், உன்னை நான் உதைக்க போகிறேன்பா, நீ இந்த மாதிரி பேசலாமா? நான் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறேன், அசால்ட்டாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாத அப்படின்ற. ஆமாம் இவன் அப்பப்போ யூஸ் பண்ணாத, நான் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணேன் அப்படின்னு இவர் கேட்குறாரு. காலைல ஒரு வாட்டி யூஸ் பண்ணல, இப்போ ஒரு வாட்டி யூஸ் பண்ணல, தப்பு தானே அது அப்படின்றாங்க. திரும்பவும் அமித் வந்து கத்துறாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க, அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி மச்சான் சாரி மச்சான். ஒரு அதான் போன வாரம் சனிக்கிழமை தான் சார் சொல்கிறது போய் மச்சான் கூப்பிட்டோமா அப்படின்னு அவரும் மச்சான் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுலேருந்து மச்சான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். நல்ல நண்பர் அமித் வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு ஆள். அவர் அதனால் திட்டினார். அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே வினோத் வரார். வந்து டென்ஷன் ஆகி பொங்குறாரு சாண்ட்ரா பற்றி. அப்பா கனி என்னப்பா பண்ணாங்க, ஒரு பாப்பா பாட்டு பாடினது தப்பாப்பா, இவங்க ரொம்ப வந்து வாலண்டராக பாப்பா பாட்டு பாடுறது எனக்காக தான் பண்ணாங்க, ரைம்ஸ் எனக்கு தான் பாடினாங்கன்றாங்க, ஏன் எங்களுக்குலாம் பாப்பா இல்லையா, இல்லை அவங்களுக்கு தான் பாப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பொங்குற விஷயங்கள் வந்துச்சு. அப்படியே போச்சு. சரி, எது எப்படியோ இவர் வந்துட்டு இது மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா இருக்காங்கன்றதே சொன்னார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவங்க அக்கா தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நான் நல்லா விளையாண்டா எங்கள் அக்கா வருவாங்க, நான் நல்லா விளையாடலன்னா என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 3 வாரம் நல்லா விளையாடல, ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய கேம் மாறிடுச்சு. அதுவும் அரோரா விட்டு வந்ததுக்கப்புறம் கேம் சுத்தமாக சூப்பராக மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாரம் நினைக்கிறேன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அக்கா நம்மளும் பார்க்கணும், அவங்க அக்கா வந்துட்டு என்னென்ன பேசுகிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக பயங்கர எமோஷனலாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 3 பேருக்கு தான் வந்துட்டு யாரோட ஃபேமிலி இருக்க போகிறாங்கன்ற விஷயம் வரப்போகுது. கனி, விஜய் பார்வதி, கமருதீன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பேர் ஃபேமிலியில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும்? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.